சுப்பையா வாசின்னு எங்க போயிருக்காப்ல? மாடு பிடிக்கிறாள். கணத்தடிக்கு போயிருக்காரு. லாட்டரி சீட் ரிசல்ட் வந்திருக்கு. இத்தனாலும் புருஷனுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஏதோ நீ வந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீட்டை கொண்டா. என் நேரம் அடுப்புலயே தகராறா இருக்கு. சீட்டு பிள்ளையார் கிட்ட இருக்க, எடுத்து பாத்துக்கோ. எவ்வளவு நேரம் தான் உங்ககிட்ட மல்லு கட்டுறது? ஏன் கண்ணுமா இவ்வளவு போக? நான் என்ன பண்ணட்டும்? ஈர விறகு பத்தவே மாட்டேங்குது. கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பத்த வைய. ஆமா, எவ்வளவு எண்ணெய் தான் கொட்டுறது இதுல? ஏண்டா வந்ததுல ஏதோ குட்டி போட்ட புனியாட்டம் அழிஞ்சிட்டு இருக்கானே, நீயாவது என்ன ஏதுன்னு கேக்குறதில்ல? சும்மா இருக்க மாட்டிய? எப்ப பாரு தொண தொணன்னு அதே பேச்சுதான் உனக்கு. அவன் தான் வேலைக்கு எழுதி போட்டிருக்கேன், அவங்களே கூப்பிடுவாங்கன்னு சொன்னான்ல. அவனும் சொல்லிட்டே இருப்பான், நீயும் கேட்டுட்டே இரு. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, வைக்க போறதுக்கு என்னமோ புகஞ்ச மாதிரி இருந்தது. அதான் என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். புகையுத? அவன் பட்டணத்துல போய் படிக்கிறேன்னு பீடி சிகரெட் பிடிக்கதான் கத்திட்டு வந்துருக்கான். சாப்பிட்டு பேசாம போய் படுத்து தூங்கு. அங்க ஏன்டா இருக்கிற? அந்த வேலை சமாச்சாரம் என்ன ஆச்சு? இன்னும் ஆர்டர் வரல. சரி, அது வரைக்கும் தெக்கால வடக்கால சுத்துறதுக்கு 2 பர்மிஷன் வாங்கி போறான். அதே பாரு. என்ன நான் சொல்ற காது ஏறுதுல? பர்மிஷன் ஓட்டுறதுக்கு 2ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும். பாட்டியாடி அவன் கொழுப்ப பாத்தியா? கொஞ்சம் பேசாம இருங்களேன். அவன் படுத்து அந்த வேலையா பாக்கட்டும். உங்க சரி மிஷின் வேலை ஒண்ணும் அவனுக்கு வேண்டாம். ஆமா, அப்ப உள்ள கூட்டிட்டு போ. குறையத்து கொஞ்சம் கொட்டிட்டு இன்னும் ஊரை சுத்தட்டும். வாடா நீ. ஏய், யாரா அது பதுங்கி எட்டி பாக்குறது? நான் தாங்க கோடைங்க. வர்றதுலயே தெரியுது. எங்க வந்த? இல்ல, பீளமெட்டு வரைக்கும் போறாங்க. இவர் வரான்னு கேட்டு போறான்னு வந்தாங்க. எதுக்குங்க? ஆட்டம் பார்க்கத்தாங்க. அவருக்கு ஏற்கனவே ஒண்ணும் தெரியாது, நீங்க வேற சொல்லி கொடுக்குறீங்களா? இல்லைங்க, அது எப்பவும் நானும் சுப்பையண்ணன் தாங்க சினிமாவுக்கு போவோம். இன்னைக்குன்னு பார்த்து சுப்பையண்ணன் பண்ணார் கூட வண்டி பூட்டிட்டு போயிட்டாருங்க. இனி எப்ப வருவாருன்னு தெரியாதுங்க. அதனால தாங்க இவர் வராருன்னு நான் கேட்டேன். ஆட்டமும் வேணாம், பாட்டு வேணாம், நீங்க நேரங்காலத்தோட இருக்க இற கட்டிட்டு போங்க. இல்லைங்க, சாமி சத்தியமா சொல்றாங்க, ரொம்ப ஜோரான படாங்க. இவர் வரா காட்டி போது விடுங்க. நீங்க வாங்க, நாம 2 பேரும் ஜோடியா பேசிட்டு போவாங்க. ஏலே, வாயை திறந்தா தச்சு போடுவார். பேசாம போடா. ஏய், மறுபடியும் எங்க குசு குசு? இன்னைக்குன்னு பார்த்து சுப்பையண்ணன் பண்ணார் கூட வண்டி பூட்டிட்டு போயிட்டாருங்க. இனி எப்ப வருவாருன்னு தெரியாதுங்க.
அவர் வெளியே போயிருக்காரு. அது தெரிஞ்சுதான் உள்ள வந்தேன். வேணா சீனு, தயவு செஞ்சு வெளியே போயிடு. போறேன். மறுபடியும் போறது செஞ்ச அன்னைக்கு நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. மறக்கிறதா? ஒரு பொம்பளை எப்படி முதல் ராத்திரியை மறக்க முடியாதோ அதே மாதிரிதான் ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளைய மறக்க முடியாது. சீனு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உசுரா நம்புற உன் சிநேகிதம் பொண்டாட்டிங்கிறத கொஞ்சமாவது நினைச்சு பாரு. காசி வழியா ஓடும்போதுதான் கங்கைக்கு பேரு தீர்த்தம். கடல்ல செந்துட்டா அதுவும் உப்பு தண்ணி தான். முதல்ல வெளியே போ. இப்ப போறேன். மறுபடியும் எப்ப போற சொல்றேன். எப்பவுமே அந்த எண்ணத்தோட இங்க வராத. அப்படி மீறி வந்தீனா என் புருஷன்கிட்ட சொல்லிடுவேன். உன் புருஷனை பொறுத்த வரைக்கும் சிநேகித காரணம் பொண்டாட்டியும் ஒண்ணு தாண்டி. நீ சொல்றதையே நான் கொஞ்சம் மாத்தி வேற பாஷையில சொல்றேன், பாக்குறியா? என்ன பிள்ளை நேரத்தில் நடுவுட்டு நின்று அழுதுகிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஏன் அழுகுற? நல்ல பாம்பு வீட்டுக்குள்ள பூந்த மாதிரி கனா கண்ட மச்சான். பைத்தியம் பைத்தியம். உதயத்துல கண்டாதான் மதியத்துல நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்நேரத்துல தானே கண்டு இருக்க. ஒண்ணும் நடக்காது, பயப்படாது. இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? அழாத பிள்ளை. இங்க பாரு. சரி சரி விடுப்புல, இத போய் பெருசுப்படுத்திக்கிட்டு வா, சோத்த போடு. விடுப்புல முருகப்ப சத்தமா இருக்கு. யாரா இருந்தா நமக்கு என்ன வேணாம் மச்சான். விடுப்புல என்ன பாத்துருவோம். யாரா அது முருகப்பா? யாரா காணாடி போய் போல இருக்குன்னு உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா ஓடி இருந்தான். ஆளாடான பாத்தியா? எட்டி பிடிக்கிறதுக்குள்ள 2 படம் தாண்டிட்டானே. இருட்டுல நிதானமே தெரியல. என்ன அடாப்பா, இப்படி தாண்டிவன் திடீர்னு சொல்லாமக்கெல்லாம் ஓடி போவான். அப்புறம் அவனே திடீர்னு சொல்லாமக்கெல்லாம் வந்துருவான். இவனுக்கு இதே பொழப்பா போச்சு. அவனும் பசியோட வந்திருப்பான் போல இருக்கு. அவனுக்கு சோத்த போடு. அட போடு புள்ள. அப்புறம் இதுக்கு ஒரு தடவை கோச்சுக்கிட்டு மூஞ்சியை தூக்கிட்டு உம்முன்னு போயிட போறான். போடு புள்ள. கண்ணம்மா கைப்பட்டாலே சாப்பாடு ஒரு தனி ருசி. புள்ள வீட்டுல ஏதோ கோச்சுக்கிட்டு வந்திருக்காண்டி. அதனாலதான் அடுத்த நேரம் உங்ககிட்ட சோத்துக்கு வர்றதுக்கு இப்ப தாச்சா பண்றா பாரு. கண்ணம்மா கிட்ட வர்றதுக்கு எனக்கு எந்த நேரமா இருந்தா என்ன? சாப்பாடு ஊருக்கு. ஏண்டா ஏதோ வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கிறதாக அப்பா சொன்னாரு. ஏண்டா போக மாட்டேன் அடம் பிடிக்கிற? இல்ல இல்ல, வேற ஒரு முக்கியமான வேலையை பழஞ்சுக்கிட்டு இருக்கேன். அநேகமா கூடிய சீக்கிரம் அது கிடைச்சிடும் நினைக்கிறேன். சார், எங்க பிள்ளை தயிர் கிண்ணத்தை காணோம்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்ல மச்சான். ஏன் ராத்திரி பால் புற ஊத்தி வைக்கலையா? புற ஊத்தி வச்சேன், பூனை குடிச்சிருச்சு. பாத்து கண்ணம்மா, ருசி கண்ட பூனை இனிமே அடிக்கடி வரும். விளக்குமாறு 1க்கு 2 வச்சிருக்கேன், வந்தா தெரியும். ஏண்டா சுப்பையா, நம்ம முனியப்பன் பொண்டாட்டி யாரு கூடவோ கெட்டு போயிட்டாலாமே. அவன் ரொம்ப தங்கமான பொம்பளடா. இந்த பாய் பைய கைய பிடிச்சு விட்டுட்டான். டேய், பொம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாதா? முதல்ல அவளுங்களே ஆசையா கூப்பிடுவாளுங்க. அப்புறம் கேட்டா பெரிய கண்ணகி மாதிரி தர்ம பத்தினி ஆயும் பேசுவாளுங்க. மச்சான், வீட்டுல யாரும் இல்ல, கதவை திறந்து போட்டுட்டே வந்துட்டேன்.
சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வரும்போது போச்சியை கொண்டுட்டு வந்துருங்க. சரி புள்ள. பாத்து கண்ணம்மா, விஷமுள்ளு கால்ல படாம பாத்து நடந்து போ.